வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட சீனி கொந்த மீன் கிடச்சிருக்குது. இதுக்கு பேர் சீனி கொந்தங்க. இதை இன்றைக்கி நாங்கள் அவியல் வச்சு சாப்பிட போகிறோம். செம்மையா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு எங்களுக்கு சீனி கொந்தேன். இப்போ சீனி கொந்த மீனை நல்லா ஊற போட்டுக்கிட்டோம். செவில் நல்லா ஊறிட்டுங்க. இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். அவியலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனை காட்டுறேன் பாருங்கள். இதாங்க சீனி கொந்தேன். சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் இந்த சீனி கொந்த மீனை எல்லா மீனையுமே இப்படி செவில் சுரண்டி நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். வெட்டி எடுத்துக்கிட்டு தான் உப்பு கல் போட்டு உரசி கழுவிடணும். எல்லா மீனையுமே இப்படி செவில் சுரண்டி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு தாங்க இன்றைக்கி நல்லா அவியல் வச்சு தேங்காய் சீரகம் ஊற்றி அவியல் வச்சு சாப்பிட போகிறோம். எல்லா மீனையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்படி உள்ளே பார்த்துக்கோங்க, இந்த மீனுக்குள்ளே கருப்பாக இருக்கும். அதை இந்த மாதிரி விரலை விட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். பாருங்கள், இப்போ சூப்பராக க்ளீன் ஆகியிருக்கும். இதா பாருங்கள். நம்ம இப்போ உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிடுவோங்க. இந்த மீன் இந்த சைஸு தாங்க. இதோட சைஸ் மீனே கிடையாது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவியலுக்கோ நம்ம குழம்பு வச்சாலோ சூப்பராக இருக்குங்க. பொரியலுக்கோ சைஸை பாருங்கள். அதோட சைஸ் இவ்வளோ தாங்க. இந்த சைஸ்லேயே தான் இருக்கும் இந்த மீன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மீனை நல்லா உப்புக்கல் போட்டு உரசி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நல்லா உரசியாச்சு. அந்த மாங்கு போயிட்டு பாருங்கள், நல்லா உப்பை போட்டு உரசி கழுவுனாதாங்க அந்த மீனோடைய வெடுக்குத்தன்மை போகும். பாருங்கள், நம்ம உப்புக்கல் போட்டு உரசி கழுவியும் நம்ம ஒரு தண்ணியில் அலசி மறுபடியும் நல்லா உரசணுங்க. உரசினா தான் அந்த மாங்கோட வெடுக்குத்தன்மை, மீனோடைய வெடுக்குத்தன்மை போகும். ஒரு மீனை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் நம்ம அம்மியில் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த மீனுக்கு அவியல் தான் வைக்க போகிறோம். அவியலுக்கு தேவையான பொருளுகள் என்னென்னு சொல்கிறேன். சீரகம், தேங்காய், மிளகாய், தக்காளி, பூண்டு தாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த சீனி கொந்தனை அவியல் வச்சு கொடுங்க. நல்லா பிள்ளைகளுக்கு வந்து பால் சுரக்கும். இப்போ மிளகாய் வச்சு அரைச்சிக்கிடுவோம். இப்போ தக்காளி அரைச்சிக்கிடுவோம். இப்போ பூண்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்ச மசாலா தேங்காய் தண்ணியை ஊற்றிருக்கோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை இந்த தண்ணியில் கரைச்சி விட்ருவோம். இப்போ அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அவியலுக்கு நம்ம கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். கொதிச்சு வரையில் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். நல்லா குழம்பு கொதிச்சு வற்றி வரையில் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ மீனை நம்ம சேர்த்துருவோம். மீன் வேகட்டுங்க, நல்லா வத்தட்டும். தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். அவியல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ கடுகு போட்டாச்சு. நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துருவோம்.
எண்ணெய் வந்து அவியல் வச்சுருக்குறோம். இப்போ ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம சொல்லவே வேண்டாம், அந்த முள் மட்டும்தாங்க வரும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா அவியல் பண்ணியிருக்கோம். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் கிடச்சிச்சுன்னா விடாதியே சீனி கொந்தேன் இதுக்கு பேர். நல்லா இப்படி அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு நல்லா சீனி கொண்ட மீன் அவியல் பண்ணி சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க வளர்த்திருக்கிறாங்க கடற்கரையில். இன்றைக்கி நான் ஒரு ஆள் தான் இருந்து சாப்பிட்றேன். இதே மாதிரி மீன் கிடச்சிச்சுன்னா நல்லா அவியல் பண்ணி கொடுங்க. குழந்தை பெற்றவங்களுக்கெலாம் நல்லா பால் சுரக்கும். நல்லா டேஸ்ட்டான மீன் கிடைக்கவே செய்யாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்களும் இப்படி வாங்கி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மீன் கிடச்சிதுன்னா இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.